கருத்து கணிப்பு இன்னைக்கு வர இருக்கு. யாரு வருவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? கருத்து கணிப்பு வந்தாலுமே மக்களுடைய தேர்வு யாராக வேணா இருக்கலாம். பட் நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும்ல. அந்த மாதிரி இல்ல நான் யார ரொம்ப நினைக்கிறீங்க? நம்பிக்கையா இருக்கேன். ஓகே. திமுக கூட்டணி மீண்டும் ஜெயிச்சு ஆட்சி அமைக்கும். ஆ ஓகே. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னு வரணும். மீண்டும் ஒரு முறை முதலமைச்சர் வந்து பதவி ஏற்பாரு அப்படிங்கிறதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. நான் ஆரம்பத்திலேருந்தே ஐ அம் வெரி கான்ஃபிடென்ட்ங்க. ஓகே. ஏன்னா களத்துல வந்து எல்லாருடைய அப்ரோச் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப திமுக சைட்லேருந்து நீங்க பார்த்தீங்கன்னா, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து வந்து ஆ அவர் செஞ்ச அந்த நலத்திட்டங்கள முன்வைத்து பிரச்சாரம் பண்ணாரு. ஆ ஒன்றிய அரசுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி மாநில அளவுல வந்து பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஒன்றிய பாஜக அரசு நேரடியாவோ, மறைமுகமாவோ காரணமாக இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள முன்னெடுத்து பிரச்சாரம் பண்ணாரு. அவருடைய பிரச்சாரத்துடைய கன்டென்ட் வந்து ரொம்ப கிளியரா இருந்ததுங்க. இது வந்து வெறும் ஒரு தமிழ்நாடு அசெம்பிளி எலக்ஷன் அப்படிங்கிறது இல்ல. திஸ் இஸ் தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ. இது வந்து வெறும் ஒரு அ அரசியல் கட்சி அதிகாரத்துக்கு வரதுக்கான ஒரு எலக்ஷன் கிடையாது. இது மாநில உரிமைகள் சார்ந்த விஷயம். நம்ம மண், மொழி, மானம் சார்ந்த ஒரு விஷயம். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட அவர் ஆரம்பத்திலேருந்தே எடுத்தாரு. அந்த நிலைப்பாட தான் வந்து தொடர்ந்து போன எலக்ஷன்ல ஆரம்பிச்சு இந்த எலக்ஷன் வரைக்கும் அதே நிலைப்பாடுல தான் இருக்கிறாரு. அந்த நிலைப்பாடுல எந்த ஒரு மாற்றமும் அவங்க வந்து காமிக்கல. பாஜகவை எதிர்க்கிற அந்த தீவிரத்திலயும் வந்து திமுகவும் சரி, கூட்டணி கட்சிகளும் சரி, எந்த இடத்துலயுமே வந்து அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணல, விட்டு குடுக்கல. From customers to real brand ambassadors, 21,000 plus stories by Gen Housing.